அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. கேரி தாட்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாட்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு நம்மை அழைத்தவர் நடத்தும். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே நம்மை அழைத்தவர் நடத்தும். காயின், ஆபேல், நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? அப்பா, நாங்கள் இங்கே விளையாடிக் கொண்டிருக்கின்றோம். மகனே காயின், ஆபேல், இங்கே வாருங்கள். உங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டியுள்ளது. ஆம், குளித்துவிட்டு ஓடி வாருங்கள். இதோ வருகிறோம் அம்மா. நம் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். காயின் மண்ணை வளப்படுத்தி இறைவன் நமக்கு தந்த இயற்கையோடு இணைந்து மிக அழகாக விவசாயம் செய்கின்றான். மிக அதிகமாக விளைபொருட்களை எடுக்கின்றான். இருப்பினும் அவனுக்குள் ஒரு வேதனை உள்ளது. அத்தான், காயினுக்கு அப்படி என்ன வேதனைத்தான் உள்ளது? அவன் மிகவும் வருந்தி மண்ணில் உழைப்பதால் சோர்வடைந்து போகின்றான். கிடைக்கும் விளைபொருட்களில் பாதிக்கு மேல் புழுக்களால் அரிக்கப்பட்டு நாசமாகி போகின்றன. ஏன் இந்த புழுக்கள் இவ்வாறு காயினின் விளைபொருட்களை அழிக்கின்றன? மறந்து விட்டாயா நீ செய்த பாவத்தை? நான் மட்டுமா தவறு செய்தேன்? சாத்தான் என்னை சோதித்த போது ஆசை அழிவுக்கு காரணம் என்பதை நான் மறந்து உணர்ச்சி வசப்பட்டு பேராசை கொண்டு நானும் கடவுளைப் போல் ஆகிவிடலாமே என்று நினைத்து சாத்தான் தீட்டிய வலையில் சிக்கிக் கொண்டேன். கடவுள் ருசிக்க கூடாது என்று கூறிய பழத்தை சாத்தான் கொடுத்த போது வாங்கி புசித்தேன். அதன் ருசியை அனுபவித்த போது யாம் பெற்ற செல்வம் பெருக இவ்வையகம் என்ற சிந்தனை கிணங்க உங்களுக்கும் கொடுத்தேன். நீங்களாவது உண்ணாமல் இருந்திருந்தால் இன்று ஏதேன் தோட்டத்தில் நாம் இருந்திருப்போம். அன்னத்தை முன்வைத்து ஆசையாக நீ ருசிக்கும் போது நாக்கிலே எச்சிலூற வேடிக்கை பார்க்கும். ஆனா நான் ஆர்வ மிகுதியால்
தொடாதே என்று கடவுள் கூறிய பழத்தை தொட்டு புசித்து விட்டேன். ஆம், நாம் செய்த தவறால் தான் நாம் இன்று காயினையும் ஆபேலையும் காண முடிகின்றது. இன்னும் இந்த மண்ணுலகில் கடல் மணலை போல் நம் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் காண முடியும். இருப்பினும் கடவுளின் சாபத்தால் நாமும் நம்முடைய தலைமுறைகளும் ஏதேன் தோட்டத்தை இழந்து விட்டோம். நாம் உழைத்து நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்தால்தானே நமக்கும் நம் தலைமுறைக்கும் உணவுண்ண முடியும். ஆம், ஒவ்வொரு தலைமுறைகளும் இந்த மண்ணை முத்தமிடும் போது நான் படும் பிரசவ வேதனை என் இதயத்தை மட்டுமல்ல, என் உடலையும் கிழிக்கின்றது. அம்மா, அப்பா, நாங்கள் வந்து விட்டோம். நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? கடவுளின் படைப்பையும் அவர் தந்த கட்டளைகளையும், கடவுள் கட்டளையை நாங்கள் மீறியதையும், தன் பிள்ளைகள் தன் கட்டளைகளை மீறிய போது அவர் வேதனையுடன் கோபப்பட்டதையும், படபடவென அவர் வாயிலிருந்து வந்த சாபங்களையும், அதனால் நாம் இங்கு படும் வேதனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். வேதனை பற்றி மட்டும் பேசினால் போதுமா? அவருடைய கோபம் தணிந்த போது அவர் மீண்டும் நம்மை தேடி வந்தார். நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் மீட்பதற்கு ஒரு மீட்பரை தருவதாக வாக்களித்துள்ளார். பிள்ளைகளே, நம்மை அன்பு செய்யும் கடவுள் இரக்கமுள்ளவர். நீங்கள் எங்களுடன் பேசுவது போல் நாமும் இறைவனிடம் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும். நாம் அவரிடம் பேசுவதை கேட்க கடவுள் ஆர்வமுடன் காத்திருக்கிறார். இப்போது நீங்கள் அவருக்கு பலி அர்ப்பிக்க வேண்டும். காயின், நீ உன்னுடைய விளைபொருட்களில் இருந்து மிகவும் உயர்ந்த தரமான காய்கறிகளை கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டும். ஆபேல், நீ உன்னுடைய மந்தையில் மிகவும் உயர்ந்த கொடுத்த ஆட்டை நீ கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? அப்பா, கடவுள் நம் பலியை புசிக்கவா போகிறார்? ஏன் நாம் இவற்றை வீணாக்க வேண்டும்? அண்ணா, என்ன கூறுகின்றீர்கள்? நம் பெற்றோர்கள் செய்த பாவத்தால் விரட்டி அடிக்கப்பட்ட நம்மை கடவுள் ஒவ்வொரு நாளும் பரிவுடன் பார்க்கின்றார். நாம் அவருக்கு பலி செலுத்துவதும் அவரை ஆராதிப்பதும் நியாயமே. மகனே காயின், இளையவனுக்கு இருக்கும் அறிவு கூட உனக்கு இல்லையா? அப்பா கூறியதை மறுக்காதே. நாளை நாம் கடவுளுக்கு பலியிட செல்ல வேண்டும். அப்பா கூறியவற்றை எடுத்து வாருங்கள். அன்பான இறைவன் வரம் தந்ததா என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தன்னை தந்ததா புவி வாழ்வு சுகமானது. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தன்னை தந்ததா புவி வாழ்வு சுகமானது. என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன்
கொழுத்த ஆட்டை கடவுளுக்கு பலியாக கொடுப்பேன். கடவுள் நம் பலிகளை உண்ணவா போகிறார்? நான் என்னுடைய விளைநிலத்தில் உள்ள மிகவும் மோசமான காய்கறிகளை கடவுளுக்கு பலியாக கொடுப்பேன். நீ ஏன் சினமுற்றிருக்கின்றாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டி வரும். கடவுள் சைவத்தை விரும்புவதில்லை, அசைவத்தையே விரும்புகிறார். என் காய்கறிகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலின் கொழுத்த ஆட்டையே ஏற்றுக்கொண்டார். அண்ணா, கோபப்படாதே. அடுத்த முறை கடவுளுக்கு பலி கொடுக்கும் போது மிகவும் சிறந்ததையே பலியிடு. ஆம் மகனே காயின், நீ வேதனைப்பட வேண்டாம். மறுமுறை நீ பலியிடும் போது மிக சிறந்ததையே பலியிடு. ஆம் ஆம், இனி ஒரு முறை நான் பலியிடும் போது கடவுளுக்கு மிகவும் பிடிக்கும் இரத்த பலியையே கொடுப்பேன். நல்லது சொன்னாய் காயினே, நல்லது சொன்னாய். ஆபேலே, கடவுள் உன் பலியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் என் பலியையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் நீ மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய மகிழ்ச்சியை நாம் சேர்ந்து கொண்டாடுவோம். பிள்ளைகளே, நாங்கள் வீட்டுக்கு செல்கிறோம். நீங்கள் பேசிவிட்டு மாலை ஆவதற்குள் வீட்டுக்கு வாருங்கள். நாங்கள் வருகின்றோம். ஆபேலே, கடவுள் உன் பலியை ஏற்றுக்கொண்டதால் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய். ஆமண்ணா, நான் இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். என் பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ளாததால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அப்படித்தானே? இல்லை அண்ணா, அப்படி ஒன்றுமில்லை. மறுமுறை நீ பலியிடும் போது கடவுள் நிச்சயமாக உன் பலியை ஏற்றுக்கொள்வார். ஆம். நான் மறுமுறை பலியிடும் போது கடவுள் நிச்சயமாக என் பலியை ஏற்றுக்கொள்வார். ஆம், ஏற்றுக்கொள்வார். மறுமுறை நான் பலியிடுவது நிச்சயமாக மாசற்ற இரத்த பலியாகவே இருக்கும். அண்ணா, இப்போது நீ மகிழ்ச்சியாய் சிரிக்கின்றாய். அது போதும். நீ மகிழ்ச்சியாய் இருப்பதே எனக்கு போதும். ஆபேல், சிரிப்பு என்பது பல வகைப்படும். அச்சிரி, இச்சிரி, கோடாலச்சிரி, கொங்குமலச்சிரி என்பனவே அவை.
அதில் இச்சிரி கொல்லும் நிச்சயம் உன்னை. அண்ணன் சிரிப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆபேலே, இவ்வாறாக நாம் பேசி பேசி நாம் வயல்வெளிக்கு செல்வோமா? சரி அண்ணா, செல்வோம். வா போவோம். ஐயோ ஐயோ, ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஐயோ என் ஆண்டவரே. காயின், காயின், உன் சகோதரன் ஆபேல் எங்கே? எனக்கு தெரியாது. காயின், உன் ஆண்டவராகிய கடவுள் நான் கேட்கிறேன். உன் சகோதரன் ஆபேல் எங்கே? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. காயினே, ஆபேல் எங்கே? நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ? நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரன் ஆபேலின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே. காயின், இப்போது உன் கைகளால் சிந்தப்பட்ட மண்ணின் முதல் துளி இரத்தமாகிய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ என்னால் சபிக்கப்படுகின்றாய். நீ மண்ணுலகில் பயிரிடும் போது அது இனிமேல் உனக்கு பலம் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாய் அலைந்து திரிவாய். ஓடிவிடு. யால் இந்த மண்ணிலிருந்து உருவாக்கினீர். என் தந்தையின் தனிமையின் வேதனையை நீர் பார்த்தபோது அவருக்கு சதையாக அவருடைய விழாவிலிருந்து எலும்பை எடுத்து என் தாயை உருவாக்கினீர். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நீர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தீர். உலகில் அனைத்தையும் ஆண்டு ஆள அனுமதி கொடுத்த நீர் என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது. நான் தவறு செய்து விட்டேன். நீர் என் பலியை ஏற்றுக்கொள்ளாமல் ஆபேலின் பலியை நீர் ஏற்றுக்கொண்ட போது என்னால் தாங்க முடியவில்லை. இந்த உலகில் பிறந்த முதல் மனிதனாகிய என்னை, ஆம், உம்முடைய முதல் பேரனை நீர் வெறுக்கின்றீரோ என்று நினைத்தேன். என் சகோதரனின் வளர்ச்சியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் என்ற அகந்தையால் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், நான் சொல்வதையே மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற சுயநலத்தால் அறிவிழந்து என் சகோதரனை கொன்று விட்டேன். காயினே, நீ செய்த தவறுக்கான தண்டனைதான் இது. கடவுளே, இன்று என்னை நீர் இந்த மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றேன். தூயவரான உம் முன்னிலையில் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற இனி பிறக்கும் என்னுடைய சகோதரர்கள் என்னை கொல்வார்களே. காயேனே, நீ என்ன கூறுகிறாய்? என்ன என்ன கூறுகிறாய்? அப்படி அன்று காயேனை கொல்கின்ற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த சாபம் அவ்வாறானதே. காயேனே, இதோ ஓடிவிடு.
ஓடிவிடு. உயிருள்ள கல்லை நோக்கி ஓடுகிறேன், உயிருள்ள கல்லை நோக்கி ஓடுகிறேன், ஆவியின் பலி செலுத்த ஓடுகிறேன், ஆவியின் பலி செலுத்த ஓடுகிறேன், நான் ஆவியின் பலி செலுத்த ஓடுகிறேன், நான் ஆவியின் பலி செலுத்த ஓடுகிறேன். பணியாற்றி பலியாக்க ஓடுகிறேன், பணியாற்றி. கிபி 33ஆம் ஆண்டுகள் வரை மக்கள் ஒவ்வொரு வருடமும் தாங்கள் செய்யும் பாவங்களை மாசுமறுவற்ற 2 ஆட்டுக்குட்டிகளின் தலையில் சுமத்தி அதை கடவுளுக்கு பலியாக கொடுத்து அதன் இரத்தத்தால் தூய்மை அடைவார்களாம். கிபி 33ஆம் வருடம் மனிதனை விண்ணகத்தின் உரிமையாவின் மகனோ கொலை குற்றவாளியாக நிற்கிறான். மீண்டும் இவர்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளராக மாற மாட்டார்கள் என்று நினைத்த கடவுள் உங்களை விண்ணகத்திற்கு மீட்பதற்காக ஒரு மீட்பரை தருவேன் என்று கூறுகின்றார். மனிதன் விண்ணகத்தை அடைய வேண்டுமென்றால் ஒவ்வொரு திருப்பலியிலும் அர்ப்பிக்கப்படும் இயேசுவின் உடலாகிய அப்பமாகவும் இயேசுவின் இரத்தமாகிய இரசமாகவும் மாற வேண்டும். எவ்வாறு கோதுமை மணி உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு தூய அப்பமாக மாறுவது போலும் திராட்சை பழமானது மிதிக்கப்பட்டு பிழியப்பட்டு இரசமாக மாறுவது போன்றும் கடவுளால் அன்பு செய்யப்படும் மக்கள் வலிகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். விண்ணக மீட்பின் அடையாளமாக நாம் மீட்கப்பட்டவராகி முத்திரை பெற்றவர்களாக விண்ணுலகில் நுழைவோம். இத்துடன் மண்ணில் விழுந்த முதற் துளி இரத்தம் என்ற ஒருங்க நாடகம் முடிவடைகிறது. கதை வசனம் வழக்கறிஞர் ஞானதாஸ், இசை ராக்சின் டி காரோடு, ஒலிப்பதிவு ஆன்ஸ்லின் டிஜிட்டல்